வீடு எப்போ வீடாகுது? அது என்ன சார் புது கேள்வி? வீடு எப்போ வீடாக போகுது? இல்லைங்க. வீடு சில நேரத்துல சுடுகாடு ஆயிடுது. சுடுகாடு சில நேரத்துல வீடு ஆயிடுது. மத்த இடங்கள்லாம் வீடு ஆயிடுது. ஆனா வீடு வீடு ஆகுறது இல்ல சில நேரத்துல. அது எப்படின்னு பார்ப்போம். இது ஸ்ரீ ரமேஷ் பாபு, வரமகல்பா ரிஜினேஷன் சென்டர்ல இருந்துங்க. வணக்கங்க. வீடு என்பது எது? விடு போதும் என்ற லெவலுக்கு ஒரு வீடு இருந்தா அது வீடு ஆகாது. விட்டா போதும்னு ஓடுறாங்க பாருங்க வீட்டை விட்டு காலையிலயும் திருப்பி வீட்டுக்கு வரணுமான்னு கவலையோட வராங்க பாருங்க, அது வீடாகாது. வேற எப்படி சார் வீடாகும்? வீடில் அந்த வீட்டுல நீங்க குடியிருக்கிறதுனால அது வீடாகிறது. உங்க மனம் எங்கே குடியிருக்கிறதோ அது வீடாகிறது. நல்லா பாத்துக்கோங்க சொல்றது. நீங்க உடலால் வாழக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு வீடாகாது. மனதால் வாழக்கூடிய ஒரு இடம் தான் என்னைக்குமே வீடாகும். இது வீடு மாத்திரம் எக்ஸாம்பிள் இல்லைங்க. உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் என்னுடையது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதனுள் என் மனம் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா எந்த ஆக டெம்பரரி, பர்மனன்ட் கிடையாது. மனம் வந்து அது என்னைக்கும் நிலையானதாக இருக்கும், நிலைத்து நிற்கும். மனம் இருக்கும் வரை, உயிர் இருக்கும் வரை மனம் இருக்கும், மனம் இருக்கும் வரை அந்த உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் உள்ள. இல்லையா? ஒத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? எந்த சந்தேகம் இல்லை இல்லையா? இப்போ சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, வீடு கோயில் ஆகிறது, சிலருக்கு கோயில் வீடு ஆகிறது. காரணம் என்னவென்றால், வீட்டுல நிம்மதி இல்லாதவங்க யாரா இருந்தாலும் கோயில போய் கொஞ்ச நேரம் உட்காந்தா நிம்மதியா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வீட்டில் நினைவுகள் அவங்க பதிவு வச்சது என்ன இருக்குன்னா, எல்லாம் கவலையான நினைவுகளே அதை சுத்தி பதிவு வச்சிருக்காங்க அவங்க வீட்டை சுத்தி. இப்போ கோயிலுக்கு போனா அங்க அது பதிவிடல. ஏன்னா கடவுள் இருக்கு இடம்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன செய்யுது, அந்த கவலைகளை அங்கு பதிய விடாமல் பார்த்துக் கொள்கிறது. அது மாத்திரம் இல்ல, நிறைய பேர் அங்க வந்து அந்த மனதை விட்டு செல்வதால் அந்த மனதை பதிவு வச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் அந்த வைப்ரேஷன் அந்த அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வில் பி மூவிங் அரௌண்ட். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிர்வுகள் உங்களுக்கு அங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க போறப்போ அது உங்க அப்பா இங்க கொஞ்ச நேரம் வந்து நிம்மதியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நிம்மதி மனம் எப்பொழுது எங்கே செல்கிறதுனா நிம்மதியை தேடிதான் செல்லும். வேற எதுவுமே நிம்மதி இல்லாத இடத்துக்கு மனம் போகாது. நல்லா பாருங்க. அடுத்தது அந்த நிம்மதி வேணும். எந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி கிடைக்குதோ அதுதான் அங்க வீடாகிறது. ஸோ மனம் எங்கே போகும்? நிம்மதி இருக்க இடத்துல தேடும். கோயில்ல நிம்மதி கிடைக்குதுன்னா அங்க போவீங்க. வீட்டுல நிம்மதி கிடைக்குதுன்னா கோயில் போக மாட்டீங்க, வீட்டை கோயில் ஆக்கிடுவீங்க. ஏன்னா வீட்டுல நிம்மதி கிடைக்குதுன்னா வைப்ரேஷன், அந்த மனம் அலைகள் கவலைகளற்ற ஒரு நிலையை அந்த வீட்டுல உருவாச்சுன்னா அந்த வீடு கோயில் ஆயிரும். கோயில் தேவை இருக்க. இறைவன் நீங்க ஆயிடுவீங்க. அதான் லாஜிக். இறைவன் நீங்க, வீடுதான் கோயில். ஆனா இந்த ரெண்டுத்தையும் இழந்துட்டீங்கன்னா நீங்க எங்க செய்யுங்க? புது இடத்தை தேடி போவீங்க. வீடு என்பது மனம் சார்ந்த, எண்ணம் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். அது நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். நிம்மதி என்பது நீங்கள் உருவாக்கி கொள்வது. நிம்மதி என்பது தானா தேடி வரதில்லை. நீங்க டோன்ட் சர்ச் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட். மைண்ட பீஸ்ஃபுல்லா வச்சீங்கனாலே பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்காது. ரிவர்ஸ் அவ்வளவுதான். பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் நத்திங் பட் மைண்ட் இஸ் இன் பீஸ். அது உங்க கையில தான் இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் ஓகே இதுதான் நடக்கும், ஸோ இதுதான் நடந்திருக்கு என்ற ஒரு எண்ணத்தோட போயிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா எதையும் எதிர்பார்க்காம கிடைச்சது ஓகே, கிடைக்கலையா ஸ்டில் ஓகே. இந்த ரெண்டு ஆப்ஷனும் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சு. வீடு எப்பொழுது கோயில் ஆகிறதோ அப்பொழுது நீங்கள் இறைவன் ஆகிறீர்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி நம்ம வீட்டை கோயில் ஆக்கலாம் என்றதுக்கான கமெண்ட்ஸ் எனக்கு கீழே போட்டுக்கிட்டே இருங்க. அடுத்த பார்ட்ல என்னென்னலாம் ஒரு சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில நம்ம செஞ்சிட்டோம், சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம உணர்ச்சிகள்லயும் சரி, நம்ம அப்ரோச்லயும் சரி, இல்லைன்னா நம்ம எடுக்க ஒரு முடிவுலையும் சரி, சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணா அது எப்படி வீட்டை கோயிலா மாத்தோம் என்ற ஒரு வீடியோவை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, ஒரு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.